ஹாய்! இன்னைக்கு நிஃப்டில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டாடல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல 23,700 பியும், செகண்ட் பிளேஸ்ல 23,700 சியும் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நம்ம வந்து ஸ்டாடல்னு சொல்லுவோம். அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து நம்மளுக்கு டைரக்ஷன் தெரியாது. டிஸ்பிளேஸ்மெண்ட்லோட சைட்லயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பாசிட்டிவா இல்லை. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ மார்க்கெட்ல பொதுவா ஓப்பன் ப்ரைஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ப்ளூ லைன் ஓன்னு போட்டிருப்போம். அந்த ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பை சைட் நிற்கணும். அதை விட கீழே நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து செல் சைடு நிற்கணும். இந்த 23,000 பின்றது வந்து அப் சைட்ல இருக்கு. அதாவது அங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க ப்ளூ கலர்ல 23,800 நிஃப்டி லெவல்ஸ்ல இருக்கு. அது வந்து 23,700 பிஇ லெவல். இப்போ புட் செல்லர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும். ஆனா அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா ஓப்பன் ப்ரைஸை விட மார்க்கெட் கொஞ்சம் கீழே இருக்கு. ஆனா இந்த ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே பாசிட்டிவா இன்னும் ஆகவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் இஸ் இன் கன்ஃபியூஷன் ஸ்டேட். இந்த மாதிரி டைம்ல இருக்கும்போது இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா நம்மளுக்கு லேட்டா தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன் வந்து தெரிஞ்சது. எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க. இந்த டைம்ல பார்க்கும்போது 23,000 பி அதே லெவல்ஸ்ல அப்படியே பாருங்க. இன்னைக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கூட அவ்வளவா எதுவும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஆனா 23,000 சிஇஓட லெவல் வந்து மார்க்கெட்ல இந்த 20,500 அந்த நம்மளோட இண்டிகேட்டர் லெவல் இருக்கு இல்லையா, அதை விட கீழே தான் இருக்கு. அதாவது 23,580 ரேஞ்ச் கிட்ட தான் இந்த சைடில் 20 கிட்ட தான் இருக்க போகுது மார்க்கெட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இது ஓப்பன் ப்ரைஸ்க்கு கீழே தான் இருக்கு. ஓப்பன் ப்ரைஸ்ல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் டவுன் சைடு தான். ஆனால் எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு இன்னும் மார்க்கெட் ஸ்டில் டிசைட் பண்ண கிடையாது. இங்க பாருங்க, இப்பயும் வந்து மார்க்கெட் அதே மாதிரி தான் இருக்கு. அதே கண்டிஷன்ல தான் இருக்கு. திருப்பியும் ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட போகுது. அகெயின் இட்ஸ் பவுன்சிங் பேக். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவும் பாருங்க. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 3-4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அவ்வளவோ பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. இப்போ பாருங்க டைரக்ஷன்ல சியோட செல்லர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்னா புட்ஸ் புட் புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். காலை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் கீழே தான் போகும். அப்போ என்ன ஆவாங்கன்னா ஆப்ஷன்ல பிஇ புட்ஸ் புட் பையர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிஇக்கும் சிஇக்கும் நல்ல புல்லிங் பவர் எதுல வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டை போட்டு கடைசியில வந்து சிஇ வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதாவது கால் செல்லர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போ மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக கிடைச்சது இன்னைக்கு மார்க்கெட்ல. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல கூட அவ்வளோவா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த டோஜி சிம்பிள் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்சோம் மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான் இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து எவ்வளோ அழகா போய் மேலே சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் வச்சு இப்படி கீழே வந்துட்டு இருக்காங்க. எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா 23,700 சிஇ லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுலலாம் கண்டுபிடிச்சிட்டோம் மேம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்ல எப்படி இந்த ட்ரேடை வந்து பிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுலயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அவ்வளவா வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய மூமெண்டம் இல்லவே இல்லை. எந்த ஆப்ஷன் சார்ட்டுமே வந்து சண்டை போட்ட கிடையாது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எதுவுமே வந்து சண்டை நடக்கல இன்னைக்கு பெருசா மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வெறும் ஓப்பன் ஹை லோ நம்ம இண்டிகேட்டர்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். இதுல என்ன ஒரு மேஜிக்னா, ஒரு ஓப்பன் ஹை
ஒரு ஓப்பனுக்கும் க்ளோஸும் ஒரு ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்ச விட்டு மார்க்கெட் மேல போதா, கீழ போதான்றத தான் நம்ம பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் மார்க்கெட் வந்து மேல தான் போகும். புட்ல வந்து புட் ஆப்ஷன்ல வந்து மார்க்கெட் மேல போக போகுது. சில வந்து செல்ல போக போகுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கான்சன்ட்ரேட் எதுல பண்ணலாம்னா, பிஇல மட்டும் பண்ணலாம். இங்க பாருங்க. பிஇயோட 750 ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட்டு இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து ஓப்பன் பிரைஸு. அந்த எல்லோ கலர் டாட்டட் லைன் வந்து க்ளோஸ் பிரைஸ். அத விட மார்க்கெட் மேல போக போகுது. இங்க டோஜி சிம்பல் பாருங்க சேம் அந்த மார்க்கெட்ல நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? ஸ்லைட்ல. அதே மாரி தான் சேம். இங்க என்னன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தான் வந்து டார்கெட்டா வைக்கணும். இந்த மாரி ஒரு மெத்தட்ல மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா, ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும். இங்க பாருங்க. ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை இங்கலேருந்து ஓப்பன் பிரைஸ்லேருந்து இந்த டோஜி சிம்பல்க்கு அடுத்த வர கேண்டல்லயே நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம்னா, ஈஸியா வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிட முடியும். இந்த மாரி மூவ்மெண்ட்டே இல்லாத மார்க்கெட்ல கூட லேட்டா நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் தெரிஞ்சாலும், டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சாலும், நம்ம ஈஸியா வந்து இதுல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடாவது எடுக்க முடியும். ஸோ எதுக்குமே மார்க்கெட்ல நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நம்ம ஈஸியா வந்து ட்ரேட் எடுக்கலாம். தேங்க் யூ. உங்களுக்கு எதே டவுட்ஸ் இருந்தாலும், நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.